உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சென்னையில இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பகுதி தான் ஐயப்பன் தாங்கல் தாண்டி காட்டுப்பாக்கம் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியாவில இருக்கக்கூடிய மெயின் ரோட்ல ஒரு சூப்பரான கோவில் இருக்கு. அந்த கோவில்ல தான் இப்போ நான் நிக்கிறேன். இந்த கோவில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீ பூரி மர தப முனீஸ்வரர் ஆலயம். இந்த கோவில் மெயின் ரோட்லயே அப்படி பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. இந்த கோவில்ல அப்படி என்ன ஸ்பெஷல், இந்த கோவில்ல என்ன ஸ்பெஷல் இருக்கும்போது அப்படின்னு நான் கேட்டீங்கன்னா, ஆனா நான் கேட்கும் போது அவ்வளோ ஸ்பெஷல் இந்த கோவில்ல இருக்கு. இந்த கோவில் கிட்டத்தட்ட 5 தலைமுறைகளை கொண்ட ஒரு கோவில், கிட்டத்தட்ட ரொம்ப பழமையான ஒரு கோவில். இந்த கோவில் பத்தி நான் கேட்கும் போது நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட சொன்னாங்க. அதுலயும் குறிப்பா இந்த கோவிலுடைய ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தங்களுடைய வண்டி வாகனங்கள், உங்களுடைய வண்டி வாகனங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு விபத்து எதுவும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்க முக்கியமா பூஜைகள் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இங்க அமாவாசை ரொம்ப ஸ்பெஷல். அதாவது அமாவாசை, பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி, இது ரொம்ப ஸ்பெஷலா இங்க திருவிழாவா நடக்கும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. இந்த அமாவாசை அன்னைக்கு பொதுவா இங்க வண்டி வாகனங்களுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமும் மற்ற ரொம்ப கிரௌடா இருக்கும் இல்லையா, அதனால இப்ப எல்லா நாட்களுமே இந்த கோவில்ல உங்களுடைய வண்டி வாகனங்கள் அனைத்துக்குமே பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கோவிலுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத, இன்னும் இந்த கோவிலுடைய வரலாறுகள் என்ன அப்படிங்கறத நம்ம உள்ள போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸ்ரீ பூரி மர தவ முனீஸ்வரர். இந்த கோவில் காட்டுப்பாக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த கோவிலுடைய மூலவரான ஸ்ரீ பூரி மர தவ முனீஸ்வரருடைய மூலவரோட சிலை இங்கதான் இருக்கு, உள்ளதான் வச்சிருக்கிறாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதற்கு நம்ம உள்ள க்ளோஸா சாமியை காட்டுறதுக்கு அலௌடு இல்ல, பெர்மிஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம இங்க இருந்துதான் பாக்கணும். அதே மாதிரி இந்த கோவிலுடைய வரலாறுகள் என்ன அப்படிங்கறத இங்க இருக்கிறவர்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவில் எவ்வளவு ஸ்பெஷல்? இது திருஷ்டி சுத்துறவனுக்கு கண் திருஷ்டி, இப்போ இந்த ஒரு மாதிரியான திருஷ்டிக்கெல்லாம் இது முக்கியமானது. இது முக்கால்வாசி பேருக்கு இது ஒரு குலதெய்வம், குலதெய்வமானது. இது இந்த கோயில் இப்ப 4வது தடவை கட்டிக்கிற போறோம். ஏற்கனவே ஒரு மரத்து அடியில இருந்தவர், சின்னதா அந்த சிலை பார்த்தீங்களா, அந்த சிலை தான் மரத்து அடியில இருந்தவர். அதுக்கப்புறம் நாங்க ஏற்பட்டு எங்க பாட்டங்காலத்துல அப்ப அனுபவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க அனுபவிச்சு அந்த மரத்தை வச்சு நாங்க தெய்வமா கும்பிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சின்னதா ஒரு ஓடு போட்டு அந்த கோயிலை கட்டினோம். கட்டின பிறகு அது கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆன பிறகு திடீர் இன்னொரு கோயில் கொஞ்சம் சின்னதா ஒரு 10 அடியில இன்னொரு கட்டணும். அந்த 10 அடி கோயிலும் ஐஎஸ் வந்ததுனால இன்னொரு இடத்துல ஒரு 15 அடி ஹைட்ல 35 அடி கோபுரத்துல வச்சு கட்டணும். கட்டி திரியும் இப்போ மெட்ரோ ட்ரெயின் எடுக்கிறதுனால இது 4வது முறையா இந்த கோயில் இப்போ போன வருஷம் 10/12/2023 டிசம்பர்ல தான் கும்பாபிஷேகம் பண்ண அந்த கோயில. அதுல இந்த கோயில் நல்லா நடந்துங்க. இந்த கோவில் பார்த்தோம்னா நாங்க வரும்போதே தெரியுது, நிறைய வாகனங்களுக்கு பூஜைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் தான் ஸ்பெஷலா? இந்த ஒரு நாள் தான் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கா வேற ஏதாவது? டெய்லியும் பூஜை நடக்கும் இந்த கோயில்ல. புது வண்டி எடுத்தாலும் எங்க எடுத்தாலும் சரி, இந்த இடத்துல பூஜை போட்டுதான் இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பூஜை போட்டுதான் வந்தா வண்டி நல்லபடியா ஓடுன்றதுனால இங்க எல்லாமே ஐதீகம், அந்த காலத்துல இருந்து ஐதீகம் அப்படிதான் ஓடிங்க கிடையாது இந்த கோயில். இங்க புது வண்டிகளுக்கு தான் பொதுவா பூஜைகள் போடுவாங்க. ஆனா பழைய வண்டிகளுக்குமே நிறைய, எல்லா வண்டிக்கும் போடுவாங்க. அமாவாசைக்கு ஆனா பழைய வண்டிகள்லாம் போடுவாங்க, மீதி நாள்லாம் புது வண்டிகள்லாம் போடுவாங்க. அமாவாசைக்கும் புது வண்டிலாம் நிறைய எடுத்து பூஜை பண்ணுவாங்க இந்த கோயில். இப்ப வண்டி வாகனங்களுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னா என்னென்ன பொருட்கள் நாங்க வாங்கிட்டு வரோம்? அவன் ஒரு 5 எலுமிச்சம்பழம், ஒரு தேங்காய், 2 கற்பூரம், அவ்வளவுதான், ஒரு மாலை. இது வாங்கிட்டு உள்ள கொடுத்தீங்கன்னா, சாவி உள்ள கொடுத்தாங்கன்னா உள்ள அர்ச்சனை பண்ணி தருவாங்க. ஒரு 5000 வச்சு அர்ச்சனை பண்ணி கொடுப்பாங்க. இங்க ஒரு 50 ரூபா கோயில் பராமரிப்புக்காக ஒரு கோயில் கட்டளை ஒரு 50 ரூபா வண்டிக்கோசம் டோக்கன் வாங்குவோம். அதை வண்டி வாங்கி போயிட்டு பூசாரி பூஜை போடுவார். அதே மாதிரி இந்த குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் திஷ்டி கழிக்கிறதுக்காகவும் இது பண்ணிட்டு இருக்காங்க. அது காரணம் என்ன? அது குழந்தைகள் பயந்துறது, இந்த பேதி ஆகுறது, அது மாதிரி ஒரு மாதிரியான பயம், ஒரு மாதிரியான ஸ்டோர் இதெல்லாம் வரும்போது அந்த
ஒரு கோயிலாண்ட வந்து கப்பம் கட்டுவாங்க. கப்பம் கட்டி ஒரு 3 நாளைக்கு கட்டிட்டு அதை எடுத்து வந்து உண்டியில போடுவாங்க. அதுக்கப்புறம் 3 நாள் பொறுத்து வந்து அந்த கோயிலில் வந்து மந்திரிச்சின்னு போவாங்க. மந்திரிச்சின்னு போவாங்க, வேப்பல் அடிச்சின்னு போவாங்க, பழம் சுற்றி போடுவாங்க. ஒரு பழம் ஒரு கருப்பு வாங்கிட்டு சுற்றி போட்டு போவாங்க. குழந்தை நல்லா இருக்கும். ஓகே. சோ அப்படி இங்க எத்தனை நீங்க பார்த்த வரைக்கும் நிறைய பேரை பார்த்திருப்பீங்க. சோ அப்படி ஏதாவது உங்களுக்கு அனுபவம் இருக்கா? நிறைய பேர் இந்த கோயில்ல வந்து சாமி கும்பிட்டு திஷ்டி சுத்திட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வண்டி வாகனங்களுக்கு வந்து பூஜைகள் போடுறதாகட்டும், திஷ்டி கழிக்கிறதாகட்டும், குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து திஷ்டி கழிக்கிறாங்க. சோ இந்த கோவிலுடைய தல வரலாறு என்ன சார்? இந்த பூரிமர தவமுனீஸ்வரர் அப்படிங்கிறவர் எப்படி உருவானாரு? ஃபர்ஸ்ட் மாங்காட்டுல காமாட்சி அம்மன் வந்து அக்னி மேல தவம் பண்ணாங்க. அந்த அம்மாவுக்கு காவலுக்கோசம் தான் இந்த காட்டுப்பாக்கத்துல பூரி மரம்னு ஒண்ணு இருந்தது. அது அடியில அமர்ந்து தவம் புரிய ஆரம்பிச்சார். அதனாலதான் பூரிமர தவமுனீஸ்வரர்னு பேர் சூட்டி வழிபாடு நடத்திட்டு இருக்கோம். இந்த பூரிமர தவமுனீஸ்வரர் என்ற பேர் கூட இப்போ ஒரு 30 வருஷமா தான் எல்லாருக்கும் தெரிய வந்தது. அதுக்கு முன்னாடி காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா பூரி மரத்தாருன்னு தான் சொல்லுவாங்க. அந்த பூரி மரத்தாருன்றது எதை குறிக்கும்னா அவர் அமர்ந்தார் இல்லையா மரம், அதை மட்டும்தான் குறிக்கும். அதனாலதான் பூரி மரத்தாருன்னு வாங்க. இந்த பகுதியில வாழ்ற மக்கள் எல்லாருமே வந்து தாத்தா கோயிலுக்கு போனா நமக்கு எல்லாம் சரியாயிடும், தாத்தா போய் பார்த்தா நமக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை. நம்ம கோயில குறி சொல்ல மாட்டாங்க. இந்த முடிக்கயிறு, தாயத்து இந்த மாதிரியான வேலைப்பாடுலாம் நம்ம கோயில கிடையாது. நீ வந்து மனசுல இருக்கிறத வேண்டிக்கிட்டு அவர்கிட்ட நம்மளால என்ன முடியுமோ வேண்டுதல் வச்சோம்னா அதை நடத்தி கொடுப்பாரு. அவருக்கு என்ன தேவையோ அதை வாங்கிப்பார். சோ நாங்க உள்ள வரும்போது வந்து பார்த்தோம், அந்த தேங்காயில வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊத்தி விளக்கு போட்டுட்டு இருக்காங்க. அதற்கான காரணம் என்ன? தேங்காய், பூசணிக்காய் இதெல்லாம் வந்து விளக்கு போட்டோம்னா வீடு வந்து சுபிக்ஷமா இருக்குன்றது அந்த காலத்துல பெரியவங்க சொன்ன வழிமுறை. அதே மாதிரி காமாட்சி அம்மன் விளக்குல வந்து நாணயம் போடுறதும் வந்து அந்த காலத்துல பெரியவங்க சொல்லி வச்ச வழிமுறை தான். அது ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப குலதெய்வ கோவிலுக்கு வந்து அந்த காலத்துல முன்னோர்கள் இருந்த காலத்துல அவங்களுக்கு வந்து வருமானம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பண பரிமாற்றம்னா ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கிற காலத்துல தினம் விளக்கேத்துறப்ப இந்த 1 அணா 2 அணா எல்லாம் வந்து விளக்குல போடுவாங்க. அதெல்லாம் போட்டு சேகரிச்சாங்கன்னா வருஷத்துல ஒரு நாள் இந்த குலதெய்வ பூஜைன்னு ஒண்ணு பண்ணுவாங்க. அப்போ இந்த நாணயத்தை எடுத்து அந்த குலதெய்வத்துக்கோசம் செலவு பண்ணுவாங்க. சோ இங்க இருக்கிற அந்த பூரிமர தவமுனீஸ்வர் அப்படிங்கிறவரு நம்ம எல்லா கேட்டதெல்லாம் கொடுப்பாரு அப்படிங்கறது நிறைய விஷயங்கள் சொல்றாங்க வெளியில. சோ அது உண்மையா? இங்க வந்து வண்டி வாகனங்களுக்கு மட்டும்தான் இந்த கோவில் வந்து ஸ்பெஷலா? அவங்களுடைய இப்ப வேண்டுதல்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது நிறைவேறுமா? வண்டி வாகனம்ன்றது வந்து வெறும் 5% மட்டும்தான். மிச்சம் இருக்கிற 95% வந்து குலதெய்வ வழிபாடு. இவர் வந்து 100%த்துல 95% குலதெய்வ வழிபாடு மட்டும்தான் இவருக்கு. இந்த வாகன பூஜைகள்லாம் வந்து இங்க வந்து பூஜை போட்டாங்கன்னா அதுக்கு அடுத்து வாகனங்கள் எடுப்பாங்கன்றது ஒரு நம்பிக்கை. இப்ப இங்க வரக்கூடிய எல்லா வாகனமும் அடுத்தடுத்து வரக்கூடிய வாகனங்கள் தான். இது இப்போ புதுசா யாரும் வரத்தெல்லாம் கிடையாது. இப்ப மாசம் பூஜை போட்டா இந்த கோயில் வந்து நான் பூஜை போட்டேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பாதிப்பும் கிடையாது, என் வாகனம் நல்லா போகுது, எனக்கு வருமானம் வருது, அந்த ஒரே ஒரு நம்பிக்கையில் தான் மாசம் கண்டினியூட்டியா வந்து பூஜை போடுறது. குறிப்பா வந்து இந்த அமாவாசை நாட்கள் மட்டும்தான் வருவாங்களா, இல்ல மற்ற எல்லா நாட்களும் வருவாங்களா? இங்க அதே மாதிரி பௌர்ணமி மற்றும் சித்ரா பௌர்ணமி வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாங்க. அந்த நாட்கள்ல என்ன நடக்கும்? பௌர்ணமி வந்து ஐயாவுக்கு வந்து ஊஞ்சல் சேவை நடக்குமா. மாசம் பௌர்ணமிக்கு ஊஞ்சல் சேவை நடக்கும். வருஷத்துல சித்திரை மாசம், அதாவது சித்திரை முழு நிலவு முடிச்சூட ஐயாவுக்கு வந்து உற்சவம் நடக்கும். அது சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணமான நாள். அவர் வழியில வந்தவர் தான் இந்த முனீஸ்வரர். சிவபெருமானோட நெற்றிக்கண்ல இருந்து வந்தவர். அந்த சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய திருமணத்துல இவரும் பங்கு கொள்ளணும்னா அந்த உற்சவம் ஒண்ணு நடக்குது. ரொம்ப சிறப்பாக வந்து அந்த 3 நாளும் சிறப்பா இருக்குமா. சித்ரா பௌர்ணமியில இருந்து 2 நாளுக்கு முன்னாடி திருவிழா ஆரம்பிப்பாங்க. இந்த 3 நாளுமே ஐயாவுக்கு வந்து ரொம்ப கோலாகலமா திருவிழா நடக்கும். வேற என்ன மாதிரியான வேண்டுதல்கள்லாம் இங்க வந்து அந்த கோவில்? நீங்க இந்த வேண்டுதல் தான் இங்க வேண்டணும், இந்த வேண்டுதல் வேண்டக்கூடாது அப்படிலாம் கிடையாதுமா. உங்க மனசுல என்ன கஷ்டம் இருக்கோ அதை நீங்க ஐயா கிட்ட சொல்லிட்டு போலாம். ஐயான்றதை விட நம்ம தாத்தான்றது வந்து நம்ம உரிமையை கொண்டாடுறது. நம்ம சாமின்னா தள்ளி வச்சுதான் பேசுவோம். ஆனா தாத்தான்னா நம்ம உரிமையை எடுத்துப்போம். இந்த மாதிரி இருக்கு தாத்தா, அந்த மாதிரி இருக்கு தாத்தா நம்ம சொன்னோம்னா அதுக்கு அவர் ஒரு சொல்யூஷன் கொடுப்பாரு. ஸ்ட்ரைட்டா போயிட்டு லெஃப்ட் கட் பண்றவங்க எல்லாமே தீர்ந்துரும். அதுதான் அவரு. ஓகே. சோ இவருக்கு பிடித்த இந்த ஒரு விஷயம் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச காரியம் எதுனாலும் சக்சஸ் ஆயிடும் அப்படின்னா என்ன கொடுக்கலாம்? அவருக்கு வந்து நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து ஒரு புடி எடுத்து ஊத்தீங்கன்னா போதும். அவ்வளவுதான். இவருக்கு இதுதான் ஸ்பெஷல் எல்லாம் கிடையாது. நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஒரே ஒரு புடி சாதா இருந்தா அவனுக்கு சாப்பாடு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அவர் பார்த்து மிச்சத்தலாம். அவர் வந்து சொல்லியிருந்தாரு இல்லையா, இந்த மரத்துக்கு அடியில வந்து பூரி மரம் அப்படிங்கிற ஒரு மரத்துக்கு அடியில தான் வந்து
ஐயா வந்து தவம் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிலை, ஒரு கல்லு மாதிரி தான் வந்து இருந்தது. அதற்கப்புறமா தான் நாங்க இதை வந்து டெவலப் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அந்த முதலா அந்த மரத்தின் அடியில இருந்த கல் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இதுதான் முதலா அந்த மரத்தின் கடியில வந்து, அந்த பூரி மரம் அப்படிங்கிற மரத்தின் கடியில வந்து இந்த சிலை தான் வந்து இருந்தது. இதற்கு அப்புறமா தான் இந்த கோவிலை வந்து டெவலப் பண்றதுக்காக வந்து சிலையா வந்து மாத்துனாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வண்டி புதுசா வாங்கி இங்க பூஜை போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம், நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை. இங்க வந்து போட்டதுனால கொஞ்சம் நல்லா இருக்கு. நான் இது வரைக்கும் 2-3 வண்டி எடுத்திருக்கோம், இங்க ரெகுலரா போடுறோம். எல்லாருமே இந்த முனீஸ்வரன் கோயில்ல தான், இந்த சுற்று வட்டாரத்துல ஃபுல்லாவே வண்டி எடுத்தாங்கன்னா இங்க பூஜை போட்டு தான் போவாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி இது. பொதுவா அந்த அமாவாசை அன்னைக்குதான் வந்து இந்த வண்டி வாகனங்களுக்கு வந்து பூஜை போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நீங்களும் அதே நான் அமாவாசை அன்றைக்கு தான் வந்திருக்கீங்க. இது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா இல்ல இப்பதான் தெரிய வரும்? இல்ல, அமாவாசைன்றது நான் போன வாரமே கணக்கு பண்ணிட்டோம். இன்னைக்கு அமாவாசை, அதுமா புதுசா வண்டி எடுத்து இன்னைக்கு பூஜை போடணுன்றனாலதான் நாங்க இன்னைக்கு வண்டி எடுத்தோம். ஆல்ரெடி புக் பண்ணி 4-5 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு அமாவாசைக்கு எடுத்து பூஜை போடணுன்றதுக்காக வெயிட் பண்ணி எடுத்துட்டு வரோம். இந்த திருஷ்டி கழிக்கிறது அப்படிங்கிறது என்ன, உங்களுக்கு எப்படி இருக்கு? இங்க வந்து திருஷ்டி கழிச்சோன்னா கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் தெளிவா இருக்கு, மனநிலைலாம் கொஞ்சம் அமைதியா இருக்கு. இந்த திருஷ்டி கழிக்கிறதுக்கு என்ன பொருட்கள்லாம் நீங்க வாங்கிட்டு வரீங்க? நாங்க வந்து எலுமிச்சப்பழம், கற்பூரம் மட்டும்தான், அப்புறம் பூசணிக்காய், அப்புறம் தேங்காய், அவ்வளவுதான். ஓகே. இந்த கயிறு கட்டுற பழக்கமும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இருக்கு, பிளாக்ல, அப்புறம் வந்து ரெட்ல. ஸ்ரீ பூரிமர தவ முனீஸ்வரர் ஆலயம். இந்த கோவிலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டோம். இந்த கோவில் வந்து எப்போ ஓப்பனிங்க, எந்த நேரம் வேணாலும் நம்ம போலாமா அப்படிங்கறது கிடையாது. இந்த கோவிலுடைய நடை திறந்திருக்கும் நேரம் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு. இங்கேயே எழுதி போட்டிருக்காங்க, கோவிலுடைய என்ட்ரன்ஸ்லயே காலை 5:30 இருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும், அதே மாதிரி மாலை 4 மணில இருந்து இரவு 9 மணி வரைக்கும் இந்த கோவில் வந்து திறந்திருக்கும். இந்த நேரங்கள்ல நீங்க உங்களுடைய வண்டி வாகனங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதாவது புது வண்டியாக இருந்தாலும் சரி, இல்ல பழைய வண்டி, எனக்கு வந்து அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுது, இல்ல என் வண்டி விபத்துக்கு உள்ளாகுது, இல்ல அடிக்கடி சர்வீஸ்க்கு கொடுக்க வேண்டிய நிலைமைகள் ஏற்படுது அப்படின்னா கவலையே படாதீங்க. இந்த பூரி மர தவ முனீஸ்வரருடைய ஆலயத்துக்கு வந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு பூஜை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வண்டி வாகனத்துல இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது முழுவதுமாக நீங்கிடும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த கந்திஷ்டி குறைகள் வந்து ஏற்படுது, இல்ல எனக்கு தொடர்ந்து ஏதாவது அடிபடுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அதற்கும் இங்க தீர்வு இருக்கு. நீங்க அந்த ஒரு சின்ன கயிறு மட்டும் வாங்கிட்டு வந்தீங்க, அதோட எலுமிச்சம்பழம், சூடம், இது மட்டும் வாங்கிட்டு வந்து சாமி முன்னாடி வச்சு வேண்டிக்கிட்டு நம்ம பூசாரிகள் வந்து அந்த கயிறை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நீங்க வந்து பெண்கள் வந்து இடது கையிலையும் இடது காலையும் கட்டலாம், ஆண்கள் வந்து வலது கையிலையும் வலது காலையும் வந்து கட்டிக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட திருஷ்டி அனைத்தும் வந்து நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்க இருக்கு. மறந்துடாதீங்க. கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தீர்வு கொடுக்கக்கூடியவர் தான் ஸ்ரீ பூரிமர தவ முனீஸ்வரர் ஆலயம்.